ரொம்ப ஹாப்பியான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, சென்ட் ஃபாத்திமா சர்ச் கோடம்பாக்கத்தில் தான் இருக்கோம். இங்கே வந்து பெரிய ஈவெண்ட் ஒன்று செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னா 1050 டேஸ் ப்ரேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன்லேயே. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மயிலாப்பூர் யூத் கமிஷனுடைய யூத் டைரக்டர் ரொனால்ட் ரிச்சர்ட் ஃபாதரோட தான் மீட் பண்ண போகிறோம். இங்கே எதையுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு விதை ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது மரமாக வளர்ந்துருக்கும். நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஃபாதர்? இந்த ஜெப வழிபாடு ஏன் துவங்கணும் அப்படின்னு சொன்னா, நிறைய ஃபாதர்ஸ் கிட்ட நான் கேட்கும் பொழுது அங்க ஃபாதர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, யூஸ்வலா இளைஞர்கள் ஜெபம் செய்ய மாட்டாங்க, அவங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க. அந்த எண்ணத்தை உடைக்க வேண்டும். அவர்களுக்கான தளத்தை நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் எழுந்து வருவார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் தான் இன்றைய நாளில் 1050வது நாளை நாங்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சூப்பர் ஃபாதர். எப்பயுமே வந்து டெஸ்டினேஷனை விட ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸ்லாம் பண்றதுக்கு நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க அதுல எப்படி ஃபாதர் நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? எங்க மறை மாவட்டத்துல என்ன கேட்டாலே சேலஞ்ச் ஃபாதர்னு சொல்லுவாங்க. நான் துவக்கத்துல இருந்தே சேலஞ்சிங் தான், எல்லாமே சேலஞ்சிங் தான். தொடக்கத்துல இருந்து பல சவால்களை விடுத்து தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். எனவே எங்கள் இளைஞர்களுக்கு சவால்கள் என்பது ஒரு இயற்கையாகவே பழக்கமாகிவிட்டது, எனக்கும் பழக்கமாகிவிட்டது. பல சவால்கள் என்னன்னா, தொடக்கத்துல எல்லோருமே என்னோட இருக்கிற எல்லோருமே எதிர்மறையாக பேசுபவர்களாக இருந்தார்கள். அதை நேர்மறையாக மாற்றியது ஜெப வழிபாடு. தொடர்ந்து ஓடணும். நம்ம வந்து இலக்கு வந்து எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை விதைத்தேன். இளைஞர்களையும் சும்மா சொல்லக்கூடாது, என்னை உற்சாகப்படுத்தினாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபித்து, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எங்கள் டைசஸ்ல 108 பேரிஷ்ல 132 பேரிஷ்ல 108 பேரிஷ்ல 100 நாள் ஜெப மாலை சவால் 100 days ரோசரி சேலஞ்ச் முடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜெப ஓட்டம். மிக அற்புதமாக எங்களுடைய இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பா ஃபாதர், ரொம்ப உங்களை பார்க்குறப்ப எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. என்னடா ஒரு ஆள் சொல்றதே கஷ்டம், ஒரு ப்ரேயரை டீமா ஃபார்ம் பண்ணி பண்றதுன்றது பெரிய விஷயம் ஃபாதர். அடுத்து இப்ப வர யூத்துக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்ப வர யூத்துக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய அடையாளம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் அடிக்கடி எங்கள் இளைஞர்களுக்கு சொல்லுவேன், நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஏழை, நாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு டேலண்ட், நீங்க அதான் சொல்லுவோம், உங்களுடைய அந்த அடையாளம் வந்து எது அப்படின்னு சொன்னா உங்களுடைய டேலண்ட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி என்று அடிக்கடி சொல்லுவேன். அதனால உங்கள் திறமையை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள், அந்த திறமையை அடையாளப்படுத்துங்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். நம்ம தாளந்து ஊமை நான் அடிக்கடி சொல்வதுதான், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை மிக அற்புதமாக பயன்படுத்தும் போது அது ரெட்டிப்பாக நம்மிடம் வந்து சேரும். ஆனால் அது தொடர்ந்து செய்யணும். அதுதான் அதனுடைய இதுதான் தாக்கம் தான் இந்த 1050வது நாளுடைய இதுவே. நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். இளைஞர்களை ஒரு நாளும் தூங்க விடக்கூடாது, அதில் நான் தெளிவாக இருந்தேன். அதுதான் இந்த ஜெப வழிபாட்டினுடைய இறுதி நோக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்களை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன டாஸ்க் தான் ஃபாதர் உங்களுக்கு. என்னன்னா 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க வந்து 10 செயின்ட்டோட நேம் சொல்லணும். புனித டான் போஸ்கோ, புனித செபஸ்தியார், புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ், புனித சூப்பர் ஃபாதர். 4 செயின்ட்டோட நேம் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. மாதா டிவி எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தொலைக்காட்சி. ஏன்னால் ஒவ்வொரு நாளும் நான் காலையில் மாதா டிவியோடு தான் நான் என்னுடைய நாளை துவங்குவேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடித்தமான தொலைக்காட்சி. என்னுடைய தொலைக்காட்சி நேயர்கள் எல்லோருமே இந்த மாதா தொலைக்காட்சியை கண்டு கழித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அன்னை மரியாளினுடைய தொடர் பாதுகாப்பையும் பெற்று மகிழுங்கள். நன்றி. God bless. ஹாய், உங்களோட நேம் என்ன? என் நேம் அஸ்வினி சரண்ராஜ். உங்களுக்கான ஒரு டாஸ்க் இருக்கு. 10 செகண்ட்ஸ் 10 செயின்ட் நேம் சொல்லணும். சென்ட் ராக், சென்ட் ஆண்டனிஸ், சென்ட் மதர் தெரேசா, புனித யோசேப்பு, புனித அந்தோனியார், புனித அல்போன்சா, புனித சென்ட் பீட்டர், சென்ட் பால், சென்ட் அகஸ்டின். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு டைம். இப்போ நம்ம அடுத்ததா யார்கிட்ட பேச போறோம்னு பார்த்தோம்னா, நம்மளோட யூத் பிரேயர் டீம், சென்ட் மேரிஸ் யூத் பிரேயர் டீமோட பிரசிடென்ட் கிட்ட தான் பேச போறோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க அவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. 1050 டேஸ் அப்படிங்கிறது சும்மா இல்ல. நம்ம நார்மலா ஒன் டே ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னாலே யோசிப்போம், ஐயோ இன்னைக்கு ஸ்கிப் பண்ணணும், நாளைக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆகும். இப்போ நீங்க இவ்வளோ டேஸை வந்து டிராவல் பண்ணி வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த பெருமை வந்துட்டு என்ன மட்டும் நான் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் மட்டும் கிடையாது. ஏன்னா நான் எங்களோட ஹோல் டைசஸில் இருக்கிற எல்லா யூத்துமே வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து, ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நாங்கள் வந்து இந்த இடத்துல பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு டே 1 ஆரம்பிக்கும் போது நாங்கள் நினச்சி பார்க்கல, நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இது இப்படியே போச்சு, ஒரு படிக்கட்டாக போச்சு. நாங்களும் சரி ஓகே இது வந்து இப்போ முடிஞ்சிருமா அப்போ முடிஞ்சிருமாங்கிறத தாண்டி
ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த வந்துட்டு 21 நாள் பண்ணாலே அது ஒரு பழக்கம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு 1050 நாள் நாங்க வந்து பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு எங்க டைசிஸ்ல ஆமா எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு அந்த டைம் 7 மணி ஆனாலே வந்துட்டு 7 மணி பிரேயர் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க லைஃபே வந்துட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா 7 மணி ஒரு நாள்ல 7 மணிக்கு முன் 7 மணிக்கு பின் அந்த மாதிரியே எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இது ஒரு பழக்கம், அதை தாண்டி எங்களுடைய அன்றாட வாழ்வில் ஒரு தாக்கம். இதுல வந்து இந்த டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் இதுக்காக ஒதுக்கணும் நம்ம வந்து சின்ன வயசுலேயே நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி இத்தனை நாள் நாங்கள் அந்த பழக்கத்தையே உருவாக்கியிருக்கோம். எங்களோட டைசிஸ்ல இருக்கிற எல்லா யூத்துக்கிட்டையுமே நாங்கள் நம்புறோம். இது ஒரு பெரிய ஹாப்பியா இருக்குது. எங்க டீமோட சேர்ந்து பண்ணியிருக்கிறதுல இன்னும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. அப்கமிங் ஜெனரேஷனுக்கு வந்து யூத்ல ஜாயின் பண்றாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க? கண்டிப்பா வாங்க. ஏன்னா நாங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு இது நாங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெரிய ஃப்ரேம்வொர்க் ஒன்று வந்து நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். 3 years வந்துட்டு அடி கிரவுண்ட்ல இருந்து தோண்டி எடுத்து ஒரு பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது இங்க நீங்க வந்துட்டு ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணுங்க. ஃப்ரம் பாரிஷ் பிரசிடென்ட்ஸ்ல இருந்து டைசிஸ் பிரசிடென்ட் வரைக்கும் நெட்வொர்க் கிளியரா இருக்குது. கம்யூனிகேட் பண்ணுங்க. நிறைய ஸ்கில் குரூப்ஸ் இருக்குது. ப்ரேயர் குரூப் மாதிரி, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன ஆங்ஸரி குரூப்ஸ் மாதிரி, இன்னும் ஸ்பீக்கர்ஸ் குரூப், மியூசிக் குரூப், பிரஸ், இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குது. உங்களோட டேலண்ட் அதில் ஷோகேஸ் பண்ணுங்க. நீங்க அது ஒரு ஐகானா கிரியேட் ஆகுங்க. அண்ட் ஐ வாண்ட் ஆல் டு பி இன் திஸ் மாதா டிவி ஷோ இன் தி ஃபியூச்சர். என்னோட நேம் சரண்ராஜ். நான் வந்து புனித பாத்திமா அன்னை ஆலயம் தொழுதாவூர் பங்கை சார்ந்த ஒரு நபர். நீங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு, யூத் சார்பா சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்வீங்க? பெற்றோர்கள் எல்லாமே இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனா இருந்தாலுமே வந்து ஒரு கத்தோலிக்கத்தோட அந்த ஒரு முழுமையான ஈடுபடுறதுக்கு வந்து அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை அனுமதிக்கிறது இல்லை. அதுக்கு வந்து ஒரு பலவிதமான காரணிகள் தடையாக இருக்கலாம். இருந்தாலுமே வந்து இப்போ அவங்க எதை யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து எப்படி வந்து நம்ம அவங்கள இப்போ ஒரு வெளி உலகத்துக்கு அனுப்புனாதான் அவங்க வந்து பல விஷயங்கள்லாம் கற்றுட்டு அவங்க ஒரு முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு கத்தோலிக்க விசுவாசத்துல அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே விருப்பம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. ஆனா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா பெற்றோர்கள் வந்து கிரியேட் பண்றது. ஆனா பல பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு சுதந்திரமா ஃப்ரீடமா விடணும். அவங்க வந்து சமூகத்திலயும் சரி, நம்மளோட திரு அவையிலயும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பெறதுக்கு பெற்றோர்கள் பல விதத்துல தடையா இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க இத்தனை வருஷமா இருந்ததுல நாங்க என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அவங்க வந்து அவங்கள சுதந்திரமா விட்டுட்டு ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவங்கள ஒரு எந்த விதமான தொந்தரவு ஒரு தடை எதுக்குமே பண்ணாம அப்படி நம்ம விடும் பொழுது அவங்க கண்டிப்பா மென்மேலுமே இந்த ஆன்மீகத்துல வளர்ச்சி பெறுவாங்க. கண்டிப்பா என்ன சொல்றாரு சரண் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து ஒரு கோரிக்கையாவே வைக்கிறாரு. இந்த மாதிரி தடை பண்ணாம யூத்தை வந்து அனுமதிச்சோம் அப்படின்னா நாங்க இன்னும் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவரோட சிந்தனையை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கண்டிப்பா இது வந்து உங்களோட பேசுனது வந்து ரொம்ப ஹாப்பி சரண். நீங்க இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாதா டிவி சார்பா வாழ்த்துக்கிறோம். கண்டிப்பா மேம். தேங்க்யூ.